வீட்ல தானே இருக்க. இந்த வார்த்தைய டெய்லி எவ்ளோ பேர் அவங்க லைஃப்ல கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீக் ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு. இந்த பேஜ்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் எடிட் பண்ணுவாங்க. ஒரு நாள் நான் கீரை குழம்பு பண்ணியிருந்தேன். அதை எடிட் பண்ணும்போது அவர் கேட்டாங்க, "இது என்னன்னு எடிட் பண்றது? இதெல்லாம் யார் பார்ப்பாங்க? சாதாரண பருப்பு குழம்பு தானே. இதை பார்க்குறவங்களுக்கு போர் தான் அடிக்கும். பிகாஸ் அவங்களும் டெய்லி இதை தானே பண்ணுவாங்கன்னு" சொன்னாரு. நான் சொன்னேன், "சமையல் பார்க்கறதுக்காகன்னு நான் போடல. அதில் நான் பேசுகிற கண்டென்ட்காக கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு." அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. உண்மையாகவே வீட்டில் இருக்கிறவங்க செய்கிற வேலை எல்லாமே ரொம்ப சாதாரணம்னு தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. 2 பேருக்கு தானே சமைக்கிறீங்க, வீட்டில் தானே இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, அப்படி என்ன வேலை இருக்கும்? இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் டெய்லி 3 வேளை என்ன சமைக்கணும்னு யோசிக்கணும், கிராசரி பிளான் பண்ணணும், க்ளீனிங், ஆஃபீஸ் ஒர்க் இருந்தால் அதையும் பேலன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் செய்கிற ஒருத்தருக்கு தான் அந்த கஷ்டம் புரியும். நம்ம டெய்லி பண்ணுற வேலை சாதாரணமாக தெரியலாம், ஆனால் அதை டெய்லி இன்டரப்ஷன் இல்லாமல் கம்ப்ளைண்ட் இல்லாமல் செய்கிறது ஈஸி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது வீட்டில் இருக்கிறவங்கள நீ வீட்டில் தானே இருக்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கஷ்டமாக இருக்குமான்னு ஒரு தடவை கேட்டு பாருங்க. அந்த ஒரு கேள்வியே அவங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். என்ன மாதிரி நீங்களும் யோசிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் என்னை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க.